ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, விதவை மறுமணத்தை பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி பேச வேண்டிய அவசியமான விஷயம். ஏன்னா அவ்வளோ உடைதல்கள், உறவுகளில் அவ்வளோ உடைதல்கள் இருக்குது. யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, இன்னொருத்தர் நல்லா வாழ்கிறாங்க. துரோகம், வன்மம், என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். இது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் மட்டுமே. விதவை மறுமணம் அப்படிங்கும்போது எனக்கு தோன்ற விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். என்னுடைய தாத்தா ஹெட் மாஸ்டர், அவரும் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி இறக்கும்போது நான் பிறந்துட்டேன். எனக்கு ஒரு வயசாகிடுச்சு. எங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு 8 குழந்தைங்க. கரெக்டு தான். என்னோடய தாத்தா அப்படி தான் இருப்பார். சரிங்களா? 8 குழந்தைங்க. எங்கள் நான் பிறந்தாச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா அவருக்கோட கடைசி குழந்தை, அதாவது என்னோடய தாய் மாமாவுக்கு 2 வயசு. என் தாய் மாமாவுக்கு 2 வயசு, எனக்கு 1 வயசு. ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறக்காக எங்கள் அம்மா உட்பட நிறைய பேர் சேர்ந்து அவருக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு 2 குழந்தைங்க. இது தப்பு சரி அப்படிங்கிறக்காகவோ இல்லை கிண்டல் கேலிக்காகவோ நான் சொல்லலை. ஒரு ஆணுக்கு தன் துணை மறைந்து விட்டால் அதுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம், இன்னொரு வாழ்க்கை துணை தேவைப்படும், குழந்தைகளுக்காக தேவைப்படும், அல்லது உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு கடைசி காலத்தில் கவனிச்சிருக்கால், இந்த மாதிரி நிறைய காரணங்கள். அவருக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் புற அழுத்தம் அல்லது அக அழுத்தம் காரணமாக பண்ணுறதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த சமூகம் அக்செப்ட் பண்ணிக்குது. இன்னமும் சொல்லப்போனால் நிறைய அஃபர்ஸ் இருக்கிறவங்கள நல்ல பலமானவங்களாக இந்த சமூகம் கருதவும் செய்யுது. பட் அதுவே ஒரு பொண்ணுக்கு நடந்தால், என்னோடய லைஃப்லேயே நடந்த இன்னொரு விஷயம், அவங்க இப்போ டச்சில் இல்லை அப்படிங்கிறனால அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. நான் 6th 7th படிக்கும்போது என் கூட படித்த பொண்ணோட அக்கா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் விளையாடுவோம். அப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். இப்போவும் கோயம்புத்தூர் தான். பட் அப்போ கோயம்புத்தூரோட உருவமே வேறு. வெறும் மில்கள் மட்டும்தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பஞ்சு மூடைகள், பஞ்சு பறக்கும். காட்டன் சிட்டி அப்படிங்கிறது அப்போ தான். இப்போ கிடையவே கிடையாது. இப்போ எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு. நாங்கள் அவ்வளோ எனக்கு வேறனா பயம். என் ஃப்ரெண்டோட அக்கா மல்லிகா அப்படின்னு பேர். எவ்வளோ உயரத்தில் இருந்துனாலும் குறிப்பாங்க. வாழ்க்கையாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொண்ணு. நல்லா படிப்பாங்க. நாங்கள்லாம் அறகுறை, அவங்க பயங்கரமாக படிப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. பட் அவங்க குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, அது என்ன விளக்கம்னு தெரியல. காரணமாக அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு 16 நாளில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இது நடந்து 25 வருஷம், 25 26 வருஷம், இப்போ 41 வயசு ஆகுதுன்னா, அந்த சமயத்தில் எனக்கு 12 13 வயசு தான் இருக்கும். என்னை விட ஒரு 2 3 வயசு பெரியவங்க. ஒரு 16 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அதிகமாக பார்க்க முடியல. எப்போ அது வருவாங்க. அதுக்கப்புறமா நான் 9th படிக்கும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை. 10th படிக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பாம்பு கடித்து இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு விதவை. நான் 10th படிக்கும்போது தான் எனக்கு அடிப்படையான காதல்னா என்னென்ன அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புத்திக்குள்ளே வரும்போது அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. எனக்கு நான் ரொம்ப நாள் வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கான அடுத்த ஸ்டெப் அவங்க பெற்றவங்க எதுவுமே எடுத்து வைக்கல. சொத்து பிரச்சனை வரும், மது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அடுத்து அந்த பொண்ணுக்கான தேவைகள் அதை பற்றி யாருமே யோசிக்கிறதே கிடையாது. பொண்ணுக்காக கல்யாணம் ஒரு தான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை விதியேன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் வருது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு சமந்தாவோடைய கல்யாணம் யோசிச்சு பாருங்கள். நாகசைதன்யாவோட 2வது கல்யாணத்தை ஊரே கூட்டி பண்ணாங்க. சமந்தாவோட கல்யாணத்தை யாருக்குமே தெரியாமல் அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் நெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா 1008 விமர்சனங்கள், 1008. அது அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கொண்டாடட்டும். அதை கேட்குறதுக்கு நீங்கள் யாரும் உங்களுடைய மூக்கு நுனியை தொடாத வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. எல்லாருக்குமான தேவைகள் எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு திருமண தேவைகளும் உடல் தேவைகளும் அதிகமாகவே இருக்கும். அது சயின்ஸ். ஏன்னா அவங்க தாங்கக்கூடிய பெயின், டெலிவரி பெயின் கிட்டத்தட்ட ஒரு ஆண் தாங்கவே முடியாத பெயினை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரசவத்திலையும் அவங்க எடுக்கிறாங்கன்னா அதற்கான விஷயங்களை, அதற்கான சந்தோஷங்களை, அதுக்கான தேவைகளை இயற்கை இயல்பாகவே கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது யாருக்கு எது ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்கள். ஆணுக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு தோணுச்சுன்னா அது பெண்ணுக்கும் சரிதான். இல்லை பெண்ணுக்கு சரியில்லை அப்படின்னா ஆணுக்கும் சரி கிடையாது. கற்பு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம். சும்மா நீ மட்டும்தான் சரியாக இருக்கணும், எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண் உறுப்புகளிலிருந்தும் பெண் நடத்தைகளிலிருந்தும் உருவாக்கப்படுகிறது. எல்லா ஒழுக்கங்களும்
பெண்ணாலை மட்டுமே காக்கப்படுகிறது அப்படின்னா ஆண் எதற்கு? ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறுமனாக இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நான் இந்த வீடியோக்களில் நம்ம தொடர்ச்சியாக நான் கவிதைகள்லேயும் எல்லாத்துலேயும் நான் உடைச்சி பேசக்கூடியது இருவரும் சமமாக இருக்கக்கூடியது தான். நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல, அதை பற்றின கவலைகள் எனக்கு கிடையவே கிடையாது. பிடிச்சவங்க மட்டும் பார்க்கட்டும். இருவரும் பொதுவானவர்கள், சமமானவர்கள். யாரும் யாருக்கு மேலேயும் கிடையாது, யாரும் யாருக்கு கீழேயும் கிடையாது. தொடர்ச்சியாக நான் என்னோடய கவிதைகள் வழியாக நான் பேசக்கூடியது மட்டும்தான். இங்கே வெறுமன காதல், காமம் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அர்த்தமே கிடையாது. நான் தொடர்ச்சியாக பேசுகிறது மாதிரி தான். எல்லாத்தையுமே பொதுவாக வைங்க, பொதுவில் வைங்க. அதை விட்டு நீங்கள் கேள்வியே இருக்கக்கூடாது, இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற போதே அதில் ஏதோ ஒரு திருட்டுத்தனமும் ஏதோ ஒரு கள்ளத்தனமும் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும். அதுதான் பெண் மறுமணத்திலையும் விதவை மறுமணத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தீர்மானிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதில் உங்களுடைய கௌரவம் என்ன குறைஞ்சி போயிட போகுது? கிடையவே கிடையாது. சும்மா வரட்டு கௌரவமும் மாணவ கொலைகளும் எப்போ குறையுதோ அன்னைக்கு தான் மனிதன் மேம்படுத்தப்பட்ட மனிதன் ஆவான். மனிதன் ஆவான். முக்கியமாக மேலே சொல்ல போனோன்னா மிருகத்தை விட மனிதன் மட்டமானவன். எந்த மிருகமும் ஆணவ கொலைகள் செய்வதில்லை. எந்த மிருகமும் அடுத்தவர்கள் புறணியை பேசுவதில்லை. எந்த மிருகமும் தன் இனத்தை அழித்து தான் வாழ்வதில்லை. மனுஷன் அத்தனையுமே பண்ணுவான். அதுபோக மிருகத்தையும் அழிப்பான். இதை பற்றி தனியாக வீடியோஸ் தொடராகவே போடணும்னு நினச்சிட்ருக்கேன். மானுடம் என்றது அப்படிங்கிற தலைப்பில் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா இருக்குது. மனுஷன் எவ்வளவு மோசமானவனாக இருக்கான், இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஆட்டி விற்கிறான், இந்த பிரபஞ்சத்தை எப்படி அழிக்கிறான் அப்படிங்கிறது அதோட ஆரம்ப புள்ளி அவன் பெண்ணை அடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய அரசியல்கள் இருக்குது, நிறைய 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 அடக்குமுறைகள் இருக்குது. இதுக்கு ஆண் மட்டுமே காரணமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பெண்களும் பாதி காரணம். 50-50 தான் சொல்ல முடியும். அவங்களும் ஒன்று தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க, இல்லைன்னா அடுத்த பெண்ணுக்கான வாய்ப்புகளையும் வாழ்க்கை முறையையும் தடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை எந்த வகையில் அவங்க சரிப்படுத்திக்கணும்? தனி மனிதன், ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சுற்றி உள்ளவங்க சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கலாம். இந்த கலாச்சாரம், கோட்பாடு எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் உருவாக்கின விஷயந்தான். எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் காலப்போக்கில். ஒரு காலத்தில் ஆண் அப்படிங்கிற உடல் வலிமை மிக்கவனாக இருந்தால், பெண் என்பவள் பொறுமையாகவும் சிந்திக்கக்கூடியவனாகவும் இருந்தால் அவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டாங்க. உடல் வலிமை அன்றைக்கி வேட்டையாடுதல் மட்டும்தான் தொழிலாக இருந்துச்சு. ஸோ ஆண் போனதில் பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. காலம் மாறிடுச்சு. நம்ம தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான நம்மளுடைய கலாச்சாரங்களை மாற்றிட்டோம். பெண் உரிமை, பெண் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் 2 பேருமே வேலைக்கு போகணுங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் படிக்கேறியை மட்டும் ஆணுக்கு சொந்தமானதவங்க மட்டுமே வச்சுக்கிறதுல என்ன விதத்தில் இருக்குது? இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆணுக்கு உடஞ்சிருச்சுன்னா அவன் உடனே போனால் எந்த விதமான தவறும் கிடையாது. பெண் போனால் தவறு அப்படிங்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நியாயம் அப்படிங்கிறது நடுவில் நிற்கிறது கிடையாது. நியாயம் என்பது எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது. நடுநிலை என்பது நியாயத்தின் பக்கம் நிற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலோ அல்லது இந்த வீடியோவில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். இதை பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி.